2024 ஆகஸ்ட் மாத இறுதியில நாங்கள் குடும்பமாக நண்பர்களோடு வாட்டிகன் ஆலயத்திற்கு சென்றிருந்தோம். எனக்கு ஒரு பாக்கியம், போப் பிரான்சிஸ் அவர்களை நேரடியாக பார்த்து மகிழ்ந்த நிகழ்வு. அந்த கால ஆராதனையிலே நாங்கள் கலந்து கொண்டு இறை ஆசியை, இறை வார்த்தையும் கேட்டு மகிழ்ந்ததை இந்த இடத்திலே நான் அருமை மக்களுக்கு நான் பதிய வைக்கிறேன். 2013 ஆண்டு அவர் போப்பாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது அவர் கொடுத்த அறிக்கையானது, எனக்கு ஆடம்பரமான சொகுசான பங்களாக்கள் வேண்டாம், ஆடம்பரமான வாகனம் எனக்கு வேண்டாம், மாதம் என கொடுக்கிற அந்த ஊதிய தொகை 28 லட்சம் ஏழை மக்களுக்காக அதை பங்களிப்பாக கொடுங்கள் என்று அவருடைய அறிக்கையை படித்து பார்த்த பொழுது உள்ளத்திலே கலக்கம் ஏற்படுகிறது. ஆலய பணி அல்ல, இது ஆன்மீக பணி, அதிகார பணி அல்ல, மக்களோடு இணைந்து பயணிக்கின்ற பணி என்பதை அவர் நம்மளுக்கு அடையாளமாய் கொடுத்திருக்கிறார். திருச்சபை ஏழைகளின் திருச்சபை என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். ஏழை எளிய மக்களோடு தன்னை இணைத்து கொண்ட போப் பிரான்சிஸ் அவர்கள் அவர் வாழ்ந்த நாள் முதற்கொண்டு இறை பணியை சிறமேற்கொண்டு செய்திருக்கிறார். புறக்கணிக்கப்பட்ட மக்களை அரவணைத்துக் கொண்டவர், ஏழை எளிய மக்களோடு தன்னை இணைத்துக் கொண்டவர். அதிலும் குறிப்பாக புலம்பெயர்ந்த மக்களை அவர்கள் அரவணைத்துக் கொண்டவர். அதற்கு அவர் சொல்லுகிற உதாரணம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து புலம்பெயர்ந்தவர். எனவே அனைத்து புலம்பெயர்ந்த மக்களும் நாம் அரவணைக்க வேண்டும் என்ற சிந்தனையை நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார். அவர் பதவியேற்ற பொழுதே, பதவி அல்ல பணியை ஏற்ற பொழுது அவர் கொடுக்கப்பட்ட வார்த்தை, சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்ன வார்த்தையிலே, கடவுளை துக்கப்படுத்தினால் எப்போதும் மன்னிப்பார், மனிதனை துக்கப்படுத்தினால் எப்போதாவது அவன் மன்னிப்பான், இயற்கையை துக்கப்படுத்தினால் அது எப்போதும் மன்னிக்காது என்ற வார்த்தையை நாம் பதிய வைத்து இயற்கையோடு இணைந்து வாழ்ந்து நாமும் இறைப்பணியை மேற்கொண்டிருக்கின்றோம். திருமறை சொல்வது போல இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். அந்த வார்த்தை கிறிஸ்துவுக்குள் மரித்திருக்கிறார். இறை வருகையிலே நாம் ஒருவரை ஒருவர் முகமுகமாய் தரிசிப்போம் என்ற நல் வார்த்தையை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். இறையருள் நம்மை ஆற்றல் படுத்தட்டும். ஆமேன்.